நிஷாந்தி ஹாய் சொல்லு. நிஷாவுக்கு புது இட்லி பானை அன்னதானத்துக்கு வாங்கியாச்சு. அதான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஆ ஹாய். இப்போ தான் ஹாயே சொல்ல மனசு வந்திருக்கு அவளுக்கு. ஓகே ஓகே அன்பாக்சிங் பண்ணிடலாமா இட்லி பானையை? அன்பாக்சிங் பண்ணுறது மட்டும் இல்லை, நிஷா வரட்டும் வாங்க. நிறைய சில பல விஷயங்கள்லாம் உங்கள்கிட்ட பேச வேண்டியது இருக்குது. வாங்க இங்கே வாங்க. அதாவது இந்த இட்லி பானை யார் வாங்கி கொடுத்தது அப்படின்னா, பெங்களூர்லேருந்து ஒரு அக்கா வாங்கி கொடுத்துருக்காங்க. பிரியாணி வாங்கின அண்டாவில் வந்து சொல்லியிருந்தோம், இந்த மாதிரி இட்லி பானை இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும், இட்லி பானை நம்ம கண்டிப்பாக வாங்குறோன்னு. அந்த அக்கா அன்னைக்கே வந்து சொன்னபடியே டக்குன்னு வந்து இட்லி பானை வாங்கிக்கோன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இட்லி பானையை பார்க்கலாம். இப்போ அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த அக்கா அமிச்ச பணத்தில் இட்லி பானை வாங்கினது போக ஆமாம் மீதி பணம் இருந்துச்சு. அவங்க சொல்லலை, அவங்க இட்லி சுடுங்கன்னெலாம் சொல்லவே இல்லை. அவங்க இட்லி பானை தான் வாங்கிக்க சொன்னாங்க. அப்புறம் இட்லி பானையை வாங்கி என்ன செய்ய போகிறோம்? நம்ம அன்னதானம் தானே செஞ்சு கொடுக்கணும். அதுக்கு தானே இந்த வாங்கின பர்பஸு. அப்போ அதனால் நிஷா வந்து நாளைக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு இட்லி தொட்டுக்க என்ன செய்ய போகிற? இட்லி சாம்பார் தேங்காய் சட்னி. ஒரு 200 இட்லி சுட போகிறா நிஷா. மாவு அரைச்சிக்கிட்டு இருக்கா, கிரைண்டரில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமாம், நாளைக்கு தியாதாரணி சனிக்கிழமை. தியாதாரணிஸோட கண்டிப்பாக போய் நம்ம கொடுக்க போகிறோம். எப்படி இருக்கு எவ்வளோ? அந்த அக்காவுக்கு முதல்ல நன்றி சொன்னியா? வாங்கி கொடுத்தாங்க. காட்டங்குள்ளே நீ அதை சொல்ல வந்த, அதுக்கு நீயும் சரி சொல்லி சரி சொல்லி ரொம்ப ரொம்ப தேங்க்யூக்கா. வாங்கிக்க சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஓகே, இனிமேல் வாரத்தில் ஒரு 10 அன்னதானம் பண்ணுறோன்னா பண்ணி முடிச்சுட்டு இடையில வந்து இட்லி காலை சாப்பாடு கொடுத்துருவோம். சரி, முன்னாடி வந்து நிஷாவோட குட்டி இட்லி பானை வீடியோ இன்னமும் நான் பப்ளிஷ் பண்ணல. அது இன்னும் அப்படியே தான் இருக்குது. இந்த இட்லி பானை வீடியோ போடுற மாதிரி ஆயிடுச்சு. ரொம்ப நல்லது. அந்த குட்டி இட்லி பானையில் 6 இட்லி சொல்லலாம். அந்த வீடியோ வரும், வெயிட் பண்ணி பாருங்கள். ஓகே, இதில் எத்தனை இட்லி நிஷா சொல்லலாம்? இதில் 12 இட்லி, இதில் 12 இட்லி. இதில் 12 இட்லி சுடலாம், இதில் 12 இட்லி சொல்லலாம். மொத்தம் 24 இட்லி. ஒரு இது 25 இட்லினே வையேன். அப்போ 4 தடவை சுட்டு எடுத்தீங்கன்னா 100 இட்லி வந்துடும். விறகடுப்பில் வைக்கிறதுக்கு அந்த அக்காட்ட சொன்னோம், அலுமினியத்தில் வச்சா தான். சில்வரில் வச்சா விறகடுப்பில் வைக்க முடியாதுன்னு சொன்னோமா? சில்வரில் வச்சா வைக்க முடியாதுல்ல, சில்வரும் வைக்கலாம். கறி பிடிச்சி போயிடும். உங்களுக்கு விளக்கறதுக்கு சில்வரில் ஈஸியாக கஷ்டமாக இருக்கும், இதெல்லாம் ஈஸியாக இருக்கும். நல்ல முரட்டு குண்டானா இருக்குது. வெயிட்டு நல்ல வெயிட்டு, நல்ல வெயிட்டு. இட்லி சாம்பார் தேங்காய் சட்னி செஞ்சு கொடுக்க போகிறேன். ஓகே, அதுக்கு ஒரு சில ஜாமெல்லாம் வாங்கிட்டு வந்தா. உளுந்தெல்லாம் இன்றைக்கி போய் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தா நாளைக்கு செஞ்சு கொடுக்குறதுக்காக. அந்த உளுந்தெல்லாம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, மாவு ஊற வச்சு அரைச்சிக்கிட்டு இருக்கா. வேறு என்ன திங்ஸ் வாங்கியிருக்கா இது? ஓகே, அக்கா வந்து அவங்க கொடுத்தது வந்து இட்லி பானையும் வாங்கியாச்சு, இட்லியும் செஞ்சாச்சு. ஓகே, சாம்பார் வைக்கிறதுக்கு சாம்பார் பொடி, வெந்தயம். எதுக்கு வெந்தயம்? ஊற வச்சு இட்லியில் போட்டு அரைக்கணுமா? ஓ, இட்லி மாவில் வெந்தயம் போட்டு அரைக்கணும் போல இருக்கு. இது இதுக்கு இட்லி மாவில் வெந்தயமோட இல்லை, இட்லி அரைக்கையில உளுந்தோட வெந்தயம் போட்டு ஊற வச்சு அரைக்கிறது. அப்போ இப்போ அரிசி தான் அரைச்சிக்கிட்டு இருக்க நீ? ஆமாம், உளுந்து இன்னும் அரைக்கல, இன்னும் 1 மணி நேரம் ஆகும். அரிசியோடவே இன்னும் 1 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள உளுந்து சாம்பார் வைக்கிறதுக்கு எண்ணெய், சாம்பாருக்கும் சட்னிக்கும் எண்ணெய், தாளிக்கிறதுக்கு. இது எதுக்கு? பொட்டுக்கல்ல தேங்காய் சட்னின்னா பொட்டுக்கல்ல. ஓ, தேங்காய் சட்னி. தேங்காய் சட்னிக்கு பொட்டுக்கல்ல. அது என்ன இந்த பொட்டுக்கல்ல வித்தியாசமாக இருக்குது? இது வந்து முழு கல்ல, இது உடைச்ச கல்ல. சரி சரி சரி. முழுசா உள்ள பொட்டுக்கல்ல, இதில் உடைச்ச கல்ல. சரி, இது மட்டும் தான் வாங்கியிருக்கேன். அது என்னது? அது நிஷா வந்து உடம்பு கொஞ்சம் உடம்பை ஏற்றிக்கிறதுக்காக கொஞ்சம். இல்லை, பாயாசம் வைக்கல நம்ம வந்து இந்த மில்க் பவுடர் சேர்த்தோம்னா சூப்பராக டேஸ்ட் கிடைக்கும். ஆமாம், பாயாசம் வந்து நம்ம சீக்கிரமே செய்ய வேற போகிறோம். அதனால் இந்த திங்ஸும் வாங்கிட்டா, இதையும் வாங்கிட்டா. இன்னொரு நாள் அன்னதானம் செய்ய போகிறோம் நம்ம, அதுக்கு வாங்கி வச்சுருக்கா. பால் பவுட்ரு பாயாசம் செய்யலை, பால் பவுட்ரு கொட்டணுமா அதில்? சூப்பராக இருக்கும், டேஸ்ட் நல்லா மனமாக இருக்கும். பால் பாயசத்துலாம் பால் ஊற்றுவோங்க. பால் பவுடரும் போட்டால் டேஸ்ட் கிடைக்கும், திக்னஸ் கிடைக்கும், திக்காக இருக்கும் பாயாசம். பரவாயில்ல, நல்ல ஐடியா தான். இது வேணும், அது என்னது, காய்கறிலாம். ஆமாம், நிறைய காய்கறி எல்லாம் வாங்கி வச்சுருக்கா நிஷா. வெங்காயம், சாம்பார் வைக்கிறது. கேரட்டு. என்ன சாம்பார் வைக்க போகிறேன்னா, இந்த சாம்பார் இல்லை, இட்லி சாம்பார். அதுதான் டேஸ்ட்டாக இருக்கும். சாதா சாம்பார், பருப்பு, காய்கறி, முருங்கைக்காய், சாப்பாடு கட்டுற பேப்பரு இதெல்லாம் உள்ள இருக்குது. இதெல்லாம் இருக்குது. நாளைக்கு இது முடிஞ்சிடும். அப்புறம் மறுநாள் வந்து ரோஸ் மில்க்கு கொடுக்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. என்னன்னு தெரியல. அடுத்த நாள் வந்து இது நினச்சிக்கிட்டு இருக்கான்னா, நான் வந்து
சும்மா தான் இது சொன்னா இது செஞ்சு கொடுன்றது. அதுதான் நான் செல்வாவோட அவங்க யாரா இருந்தாலும் அன்னதானத்துக்கு கால் பண்ணா செல்வா தான் அட்டன் பண்ணுவார். என்ன சொல்றாங்கன்னா அது செல்வாவுக்கும் தான் தெரியும். அவங்க செல்வா கிட்ட சொல்லி செல்வா வந்து ஜாமா வாங்கலதான் எனக்கே தெரியும். அடுத்தது புது பிரியாணி அண்டாவில் பிரியாணி ஒரு 50 பேருக்கு. அதுக்கு அடுத்த நாள் வந்து இது தேங்காய் சாதம். அதுக்கு அடுத்த நாள் வந்து வெஜிடபிள் பிரியாணியா? வெஜிடபிள் பிரியாணி நல்லது தானே, எல்லாருக்கும் கொடுக்கறது சந்தோஷம் தானே, மகிழ்ச்சியாக கொடுக்கணும். சரி வேற என்ன உள்ள இன்னும் நிறைய திங்ஸ் எல்லாம். ஒரு சில பேர் வந்து ஏன் இந்த அன்னதானம் கொடுக்கறத கூட நீங்க ஏன் வீடியோ எடுத்து போறீங்க, அதெல்லாம் போடாம நீங்களாம் செய்ய வேண்டியதானே அப்படின்றத மாதிரி சொல்றாங்க. யாரு சொன்னது? இல்ல கமெண்ட்ல சொல்றாங்க. இல்ல நாங்க வந்து இப்ப வந்து வெளிநாட்டுல எல்லாம் இருக்கிறவங்க வந்து கொடுக்க முடியாத சுச்சுவேஷன்ல எங்களை பயன்படுத்தி அவங்க கொடுக்கறாங்க. சோ அவங்க தாத்தா நாளும் பிறந்த நாளோ பிள்ளைங்களுக்கு பிறந்த நாளோ அவங்களுக்கு கல்யாணம் கொடுக்கறத வீடியோ பார்த்தாங்கன்னா கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு தெரியாமையே நாங்க வந்து உங்களுக்கு சாப்பாடு அவங்களுக்கு தெரியாது, அவங்க பணம் அனுப்புறாங்க, பணம் அனுப்பிட்டு நாங்க கொடுத்துட்டோம்னு கூட சொல்லலாம். ஆனா அவங்களோட மன திருப்திக்காக எல்லாரும் அதுல வாழ்த்துவாங்க கண்டிப்பா. ஸோ அந்த வாழ்த்து அவங்க பார்த்து அவங்க போட்ட காசுக்கு வந்து ஒர்த்து தான் அப்படின்றத பார்க்கறக்காக தான் நம்ம வந்து இவ்வளோ பேத்துக்கும் தாத்தா பாட்டி இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ பேத்துக்கும் நம்ம வந்து அன்னதானம் தரோம். ஸோ அதை பார்த்து அவங்க சந்தோஷம். நீ சொல்ல வர்றது ஃபர்ஸ்ட் உனக்கே புரியலன்னு நினைக்கிறேன். புரியுது, உனக்கு இட்லி பானை எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இதை விட பெரிய இட்லி பானை இருந்துச்சு, அது 40 இட்லி சுடுற மாதிரி இருக்கு, கல்யாண வீட்டில் சுடுற மாதிரி. அதனால அது வாங்கலை நாங்க. அவங்களே சொன்னாங்க பாத்திர கடைக்கார இட்லி கடையிலேயே அவங்க வந்து இதுதான் வாங்கிட்டு போறாங்க, நீங்க தேவைக்குன்றீங்க இதே வந்து வச்சுக்கலாம். அதை வந்து ரொம்ப தூக்கி கழுவறெல்லாம் கஷ்டம். ரெண்டாவது பானை எவ்வளவு பெருசுக்கு இருக்கு, அது ஒண்ணும் செய்ய முடியாது. இப்படி பிடிச்சுக்கலாம் கையை, அந்த அளவுக்கு வந்து பெருசா இருந்துச்சு. ஸோ அவ்வளவு பெருசுக்கு நம்மளுக்கு வேண்டியது இல்லை, இது வந்து ஓகே. ஆமா, இது நார்மலாக முன்னாடியெல்லாம் நிஷா ஒரு 300 இட்லி சுட்டு கொடுத்தா ஒரு தடவை. அது அந்த சில்வர் பானையில் சின்ன இட்லி இல்லை, அது எத்தனை தட்டு, அந்த அதில் எத்தனை இட்லி வரும்? கீழே 5 மேலே 6, 11 இட்லி வரும். இப்போ இதில் 24 இட்லி. சரி, மாவு காமி. நிஷாவுக்கு இன்னொரு மீட்டிங். ஆமாம், மீட்டிங் அட்டன் பண்ண போகணும். இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங். குழந்தைங்களுக்கு மீட்டிங்னோடனே பிஸ்னஸ் மேன்லாம் நினைக்காதீங்க, பேரண்ட்ஸ் மீட்டிங் ஸ்கூலில் இன்னைக்கு. அதுக்கு போகிற சூப்பராக இந்த அன்னதானத்துக்கு பெரியம்மாவுக்கு ஒரு நன்றி சொல்லிடுறேன். எங்கள் பெரியம்மா தான் இந்த கிரைண்டர் வாங்கி கொடுத்தது நிஷாவுக்கு. எங்க அத்தை பெரிய அத்தை வீட்டுல இருந்து வாங்கிட்டு வந்து அரைச்சிட்டு இருந்தோம். மறுபடியும் சுவிட்ச் போர்டெல்லாம் இல்ல, உள்ள இருந்து வயர்லாம் போக மாட்டேங்குதுன்னு சுவிட்ச் போர்டு இங்க வச்சாச்சு. சுவிட்ச் போர்டு வச்சு இதுக்கு 10,000 ரூபாய் செலவு. இதுக்கும் ஒரு சுவிட்ச் போர்டு வைக்க இல்ல, இதுக்கும் அதுக்கும் மட்டும் தான் இவ்வளவு செலவு. இப்ப சுவிட்ச் போர்டு வெளியிலேயே வச்சாச்சு. ஆமா, இப்ப நாங்க ஏதாவது வந்து இண்டக்ஷன் அடுப்புல வந்து சமைக்கிற மாதிரி இருந்தா வெளியிலேயே வச்சு கரண்ட் அடுப்புல சமைச்சுக்கலாம். அதுக்காகவே நாங்க வந்து வெளியில ஒரு சுவிட்ச் போர்டு வைங்கன்னு சொல்லி வச்சோம். ஓகே, இட்லி பானை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வியூ ப்ராடக்ட்ல இட்லி பானையோட லிங்க் கொடுக்குறோம், நீங்களும் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகே, பாய்.